இல்ல இதுதான் நான் சொன்னேன்ல, அந்த தன் மீது விழும் அஸ்திரத்தை திருப்பி எதிரி மேல அடிக்கணும்ன்றது இதுதான். அது அந்த இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. அதுபோல் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார். அவர்களுக்கு அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால், இருக்கிறதுல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம், ஓகேவா, குரூஷியல் ஜங்ஷன் இல்லாம, டிராபிக் இல்லாம, ஒரு அவுட்டர்ல ஒரு இடத்த பார்த்துட்டு, சார் இந்த இடத்துல நீங்க நின்று பேசுங்க, இங்க கிரௌடு பூரா எங்கிட்ட நிற்கும், ஏறுறதுக்கு பக்கத்துல மரமே இல்ல, கரண்ட் கம்பமும் இல்ல, அது போன்ற இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். இவங்க தான் 10-15 இடம் கொடுக்குறாங்களே, இவங்க வேணுக்குன்னு இதை பண்றாங்களோ அப்படின்ட்டு தோணுது. நீங்க கொடுத்த இடத்தினாலதே நம்ம மேல பழி சுமத்தினா, நீங்க கொடுத்த இடத்தினாலதே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பிட்டாருன்னா இவர் முதலமைச்சர் ஆக்கிடும். எடுபடாது. உனக்கு ஒரு வாதத்துக்கு சொல்றேன், ஏதோ நான் ஒரு பையன் கொடுக்குறேன், ஓகேவா, நம்மளோட சிம்பத்தி அந்த பையன் மேல போகுமா, வேணுக்குன்னு இவங்க அந்த நெருக்கடியான இடத்த கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு போகுமா? பையன் விஜய் மேல பாயிறது ஒரு வாட்டமான ஒரு விஷயமா போயிடும், கொதறிடுவாங்க. இவங்க எல்லாம் சுத்தத்தை பத்தி பேசுறதில்ல. நேற்று இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா, விஜய் சென்ற பிறகு அங்க பாருங்கள் எவ்வளவு குப்பைகள் கிடைக்கின்றன, இப்படி செய்கிறார்களே அப்படிலாம் பேசுறாங்க. அது மாதிரி ஒரு சான்ஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.